நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்துல காத்திருக்கிற வேலை ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் நெவர் அகெயின். ஆமா, நெவர் அகெயின். அந்த வெறும் 2 வார்த்தை நான் போட்டிருந்தா புரியாது, அதனாலதான் சேர்த்து அந்த வசனத்திலிருந்து பாட்டு நெவர் அகெயின் பேர் த ரிப்ரோச். அது சொன்னது ஒருபோதும் நெவர் அகெயின். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடமா இருந்தது அந்த வார்த்தை, என்ன சொன்னது, பலமாய் இருந்தது. ஆமென். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த வார்த்தை ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பித்தார் கர்த்தருக்கு குறித்து. அது மாத்திரமல்ல, புதிய வருஷத்தை குறித்தும் ஆண்டவர் இதே போல வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். So it's going to be a very different thing. Praise the Lord. Hallelujah. வித்தியாசமா இருக்கும். ஆமென். இப்ப என்ன சொன்னா, நீங்க நான் இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்த இந்த வருஷத்துல அநேக காரியங்களை போச்சிருப்பேன். நீங்க அவைகளை திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா அவைகள் காரியங்களை உங்களை உருவாக்குகிறதாய் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவைகளுக்கு அதை திரும்ப ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கோங்க. அதை பண்ணி அதை பாருங்க, அதை கேளுங்க. ஏன்னு சொன்னா when you're entering the new year you should be a different person. Praise the Lord. ஒரு வித்தியாசமா இருக்கணும், வேறு மனுஷரா புறப்படணும். ஆமென். ஏன்னு சொன்னா இந்த காலம் நம்முடையதாய் இருக்கிறது. The time is come. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப அழகா அந்த சொல்றார், never again. ஆமென். இனிமேல், தமிழ்ல வந்து இனிமேல், never again, இனிமேல். அது தமிழ்ல வந்து இன்னொன்று இனி ஒருபோதும்ன்ற வார்த்தை தமிழ்ல பார்த்துருங்க. இனி ஒருபோதும் அவ்வளவு முடிஞ்சது. It's over. Praise the Lord. இதுவரைக்கும் you have gone through. Yes, இதெல்லாம் கடந்து போனது உண்மை. இதெல்லாம் சூழல் நிமித்தமாய், நம்முடைய செயல்கள் நிமித்தமாய், அல்லது அறியாமை நிமித்தமாய் கடந்து போனது எல்லாம் உண்மை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, ஏன் சொன்னா the time has come now. Praise the Lord. திரும்ப நான் சொல்றேன், காலம் வந்தாச்சு. Praise the Lord. தன்னுடைய சபையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறபடினால ஆண்டவர் என்ன செய்யறா, the display of his glory, தன் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். தன் மகிமையை வெளிப்பட வேகமாய் துரிதமாய் ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். அப்ப அந்த காரியங்களுக்கு வந்து நம்ம அது ஆயத்தமா இருக்க அந்த காரியங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். அதுல நீங்க பாருங்க, எப்படி நம்ம இருக்க வேண்டும், எப்படி நம்ம உருமாற்ற வேண்டும், எப்படி தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த காரியங்களை நீங்க தெளிவா உங்க வாழ்க்கையில காரியங்களை நீங்க நடப்பிப்பீங்கன்னா நீங்க என்ன பண்ணி சொன்னா ஒருபோதும் நிந்தையை அடைவது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பாத்தீங்கன்னா never again bear the reproach. அது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நிந்தை. சோ என்ன சொன்னா, எல்லாருக்கும் முன்பாக, இந்த பூமியில இருக்கிற ஜனத்துக்கு முன்பாக என்ன சொன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்னா அவமானத்துல, நல்லா படிச்சு, நிந்தை, அவமானத்துல, அல்லது என்ன சொல்ற, தமிழ்ல வந்து வேற வார்த்தையில அதை பார்க்கும் போது டிக்ஷனரியில வந்து இங்கிலீஷ்ல வந்து இட்ஸ் லைக் ஷேம் ஆர் டிஸ்கிரேஸ். தமிழ்ல போய் பார்த்தா ரெண்டுக்குமே அவமானம். நம்ம அவமானம் அப்படின்னு வச்சுக்கணும். தமிழ் அப்படியே போயிடும். அவமானத்தை உங்களுக்கு அவமானத்துல இருக்கிறீங்க. சோ இப்ப என்னன்னு சொன்னா, ஜாதிகளுக்குள்ள இருக்கிறோம். இந்த வேர்ல்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துல இருக்கிறோம், உலகத்தார் அல்ல. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இந்த ஜனத்துக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும், மகிமையில காணப்படணும், மகிமையில காணப்படணும். ஆனா நாமோ எப்படி இருக்கிறோம்னு சொன்னா நிந்தையில இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நிந்தையில நான் சொல்லும் போது வார்த்தை பயன்படுத்துறாரு, என்ன சொன்னா, பஞ்சத்தினால் உண்டாகும், ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்ன, இந்த உலகமானது எப்படி கடந்து போகிறதோ அதே போல நீங்களும் காணப்படணும். ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை நீங்க அடையக்கூடாது. ஏன் சொன்னா, உங்களுக்கு என்று இருக்கிறது வேற. நீங்க என்ன பண்றீங்கன்னா உலகத்தோட போய் படுத்துக்கிறீங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன பண்ணு, arise from the those who are dead. மரித்தோரிலிருந்து எழும்பு. மரித்தோரிலிருந்து எழும்பு. ஏன் சொன்னா, that's not your place. That's not your place. அது உங்களுடைய இடம் அல்ல. அது உங்களுது இல்லை, உங்களது வேற. அதனாலதான் வந்து ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னா பாக்குறாரு, தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே
பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். He's not talking about the world. உலகத்தை பத்தி பேசல, நீங்க. He talks about you. Understand பண்ணி, உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. He's not talking about the world. So don't look into the world. உலகத்தை பார்க்காதீங்க. பஞ்சம் இருக்கா இல்லையா, செழிப்பு இருக்கா இல்லையா, உலகத்தை பார்க்காதீங்க. Don't look into the world. Look into his word. Look unto him. அவரை பாருங்க. அவர் சொல்றாரு நீங்கள். Praise the Lord. Hallelujah. Because you are a covenant partner. நீங்கள் உடன்படிக்கையே என்ன சொல்றது, நீங்க வந்து அவரோட கூட இருக்கிற என்ன சொல்றது பிள்ளைகளா இருக்கிறீங்க, உடன்படிக்கை பங்காளிகளா இருக்கிறீங்க. You're a covenant partner. So God is only mindful of you. உங்களை குறித்து தான் தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, உன்னை குறித்து நினைவா இருக்கிறேன். அதான் சொல்றாரு, உன்னை குறித்து நினைவா இருக்கிறேன். So God says, I don't want you to be இனிமேல். And now the time has come. Now I'm going to glorify my church. என் சபையை நான் என்ன பண்ண அலங்கரிக்கணும், இன்றைக்கு நான் வித்தியாசங்களை உண்டாக்கணும். அப்ப சொல்ற ஆண்டவரே, இனி நீ என்ன பண்ண முடியாது, ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை நீ அடைய முடியாது. இனிமே கிடையாது. ஒருபோதும் நீ என்ன பண்ண, நீ நிந்தை அடையாது. ஒரு நாள் நீ இனிமே போக முடியாது. That's what God says. Because I want to do the work. என்ன பண்ண, I'm going to call for விருட்சத்தின் கனிகளை வயலின் பலன்களை என்ன பண்ண போறேன். I'm going to change everything for you. உனக்கு நான் மாற்ற போகிறேன். Amen. I'm going to change everything for you. ஆண்டவர் அதெல்லாம் பேசுறார். சரிங்களா? Few things I wanted to show you. This you have to understand. அங்க சொல்றாரு பஞ்சத்தினால் உண்டாகும். சரிங்களா? So famine. So let us get into the famine. முதலாவது அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தில் எடுத்துக்கலாம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் 11 16 17 உபாகமம் 11 16 to 17. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவர் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தோட பேசுற காரியம். அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் என்ன பண்ணாதுங்க, வஞ்சிக்கப்படாமல் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். ரொம்ப முக்கியமானது. This is what we have to understand. அவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனத்துக்கு, நானே உன் தேவன், நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன பண்ணிடாத, வஞ்சிக்கப்பட்டு போயிடாத, நீ வழி விலகி போயிடாத, போயிட்டு என்ன பண்ணாத, அந்நிய தேவர்கள் என்ன பண்ணாத, நமஸ்கரிக்காது, வேண்டாது, போகாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா அது போனீங்கன்னா உன் நிலைமை வந்து நம்ம சாபத்துக்குள்ள உண்டாகும், எனக்கு எரிச்சல் உண்டாகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் உனக்கு இருக்க எல்லா ஆசுவத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், மூடிடுவேன். அடுத்தது சொல்றாரு, இந்த தேசத்தை சீக்கிரமா நீங்க அழிந்து போவீர்கள். நல்ல பெரிய வார்த்தை. சரி, நம்ம இதை பார்க்கும் பொழுது மாம்சத்தின்படி ஒரு காரியம் இருக்குது. இப்ப நமக்கு ஆண்டவர் பேசுறது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உலகத்தை நேசிக்கிறச்சுன்னா அது தேவனுக்கு பகை, மறந்துடாதீங்க. See, today the biggest idolatry is the world. எனக்கு புரியல, தேவ ஜனம் இன்றைக்கு உலகத்தோட கலவி கொண்டிருக்கிறது. உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் செய்கைகள், இவைகள் எல்லாம் உள்ள வந்தாச்சு. இன்னைக்கு நமஸ்கரிக்கிறது யாரு? உலகத்தின் காரியங்கள், தேவ வார்த்தை அல்ல, தேவனை அல்ல, தேவ வசனத்தை அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கணும். Everything they need, but what is their focus is all about the world. உலகத்தை குறித்து, உலகம் வந்து உலக ஸ்நேகம், என்ன பகை, தேவனுக்கு பகை. புரியுது? ரொம்ப அழகா சொல்றாரு அவர். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீ அந்த பஞ்சத்துல நீ போனதுக்கு காரணம் என்ன சொன்னா, நீ என்ன பண்ணல, என்ன சேவிக்கிறத விட்டுட்டு நீ என்ன பண்ண, அந்நிய தேவர்களை, உலகமானது, புரியுது, அந்நியமானது உனக்கு. நீங்கள் உலகத்துல இருந்தால் நீங்கள் யாரு? உலகத்தார் அல்ல. வெரி கிளியர். இன்னைக்கு தான் நடக்குது. இன்னைக்கு உள்ள என்ன நடக்கிறோம்? உலகத்தின் பயம், எதிர்காலத்தின் பயம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் என்ன சொல்ற எண்ணங்கள், இவைகள் எல்லாம் உள்ள எடுக்கிறார். புரிஞ்சுக்கிறோம்? நமஸ்கரிக்கிறது என்ன அர்த்தம்? Worshipping is what? You just bow down before it. இன்னைக்கு அதுதான் செய்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதை. உலகத்துக்கு
சபை உலகத்துக்கு முன்பாக மன்னிட்டு கொண்டு இருக்கிறது, எல்லாமே உலகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது. என்ன சொல்ற தியாகம் பொழுது தேவன் சொல்றாரு, நீங்க அது எச்சரிக்கையா இரு, இல்ல அப்படின்னா யார் செய்யறது பாருங்க. See, one thing you have to understand, the enemy has no power to do anything unless he receives from the Lord. ஒன்றை செய்யவனுக்கு அதிகாரம் இல்லை, ஒன்றை செய்ய முடியாது. தேவன் அனுமதிக்காமல் ஒன்றை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப வானத்தை மூடினது யாரு? இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு. எனது பகை, உலக சிநேகம் தேவனுக்கு பகை. அப்ப கோபம் உண்டாகிறது. famine, why does the famine come? ஏன் உங்க வாழ்க்கையில என்னது இல்ல, சாபம் இருக்கிறது? ஏன் அதுல சொல்ல செழிப்பு இல்ல, விதைக்கிறவன் அறுக்க முடியாம இருக்கிறது? ஏன் அந்த பெருக்கம் இல்லாம இருக்கிறது? காரணம் என்ன சொன்னா உலக சிநேகம். நல்லா புரிஞ்சுங்க, தேவனை மீறி ஒருவனால என்ன பண்ண முடியாது, உடைத்து எடுக்க முடியாது. See, in your life you are called for a blessing. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். You are a blessing. But the problem here is, whom are you worshiping? யாரை நீங்கள் நமஸ்கரிக்கிறீர்கள்? This morning is very important. ஏன்னா வாக்குத்தத்தம் வந்தாச்சு. That was the time God wants to do. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீ என்ன பண்ண, நீ நிந்தையை நேர அடையாய், ஒருபோதும் நிந்தை அடையாய். You will not. அவ்வளவு இனிமேல் கிடையாது உனக்கு. Because enough is enough. The time has come. Now is the time to you have to sever your ties with the world. உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் காரியங்கள் எல்லாத்திலிருந்து உங்களை உடைக்கணும். Praise the Lord. Hallelujah. It's your time. ஆமா, ஞாபகத்துக் கொள்ளுங்க, தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னா அவரோடு கூட இசைகிறதுனால சொல்ற கோபம் உண்டு, மழை பெய்யாமர் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். The blessing which has to come from above, பரத்திலிருந்து வர வேண்டிய ஒத்தாசையானது உங்களுக்கு என்ன பண்ணாது, வராது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. We live by the word of God. நல்லா புரிஞ்சுக்கணும். பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசைனால நாம் என்ன பண்றோம், ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது உலகத்தை நேசித்து உலகத்தோட கலந்து கொண்டு இருப்போமே, ஆனால் நாம் என்ன செய்யணும், தேவனிடத்திலிருந்து வருகிறது என்ன பண்ணோம், இழக்கும். You won't have a supernatural life. You will never have a supernatural life. Praise the Lord. புரிஞ்சுக்கணும். You need to have a supernatural living. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அவசியம். அது இருந்தால் தான் தேவ ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி வழிந்து கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருபோதும் நீங்க என்ன பண்ணது, நிந்தை அடைவது இல்லை. Praise the Lord. யாவருக்கும் ஆச்சரியமாய் இருப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எண்ணங்கள் எப்படி இருக்குது? அதான் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? என்ன சிந்தையில ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்ன எண்ணங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதை குறித்து அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன், எது என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய ஈர்ப்பா இருக்கிறது, எது என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. Spend your time. ஆமா, நீங்க எல்லாம் சொல்லலாம், இது என்ன சொல்றது, உலகத்து பழக்க வழக்கத்தின்படி இது செய்யணும், இதெல்லாம் செஞ்ச கடமை எல்லாம் நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், end of the day ஒரு மரம் கனியினால் அறியப்படும். நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னார், தேவ ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறதையும், கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கிறதையும், அவர் உன்னோடு கூட இருந்து பயங்கர காரியத்தை செய்கிறதும் எல்லாருடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகம் கொள்ளுங்க. See, don't என்ன சொல்றது, உங்களையே நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏமாத்திக்கொள்ளாதீங்க. This is your time. Praise the Lord. கர்த்தர் ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது மரியாள் என்ன சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுளது. ஆமென். Praise the Lord. ஆண்டவர் எனக்கு இந்த பஞ்சத்துல எனக்கு வேண்டாம். ஆண்டவர் உலகத்தோட நான் ஒட்டி வாழ்ந்தது போதும், உலகத்தை பிரியப்படுத்தினது போதும். அது பகையாய் மாறட்டும். எனக்கு உங்களுடைய அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எனக்கு இன்பமா, உலகம் ஆண்டவர் எனக்கு பகையாய் மாறும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே என்னை நடத்துங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் உலகத்துல இருந்தா நான் உலகத்தான் அல்ல, நான் பரத்திலிருந்து உண்டானவன். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடி பிறந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. So you have to understand the famine. அதான் சொல்றாரு, பஞ்சத்தினால் உண்டான நிந்தை உண்டாகும் நிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகமான தேவனை விட்டு பிரிந்திருக்கிறது.
உலகம் என்ன இருக்கு? பிரிந்து இருக்கிறது. அதனுடைய வாழ்க்கை எல்லாமே அதுல காணப்படுகிறது. ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, அது என்ன சொல்றது, ஏழ்மையா இருந்தாலும் சரி, எல்லாமே மரணத்துக்கு ஏதுவானது. ஒன்றாகிலும் பரத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒன்று கொண்டு போக முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நாமோ பரத்துக்கென்று எழுத நியமிக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட என்றென்றும் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில நாம் எப்படி இருக்கோம்னா அவரை வெளிப்படுத்தலா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. So we have to have a big change. ஏன்னா ஆண்டவர் செயல்பாட்டுல உள்ள வந்துட்டார். See, there's a seasons you have to understand. கர்த்தர் காரியங்களை இறங்கி செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அவைகளுக்குள்ள நம்ம கடந்து போகணும். வாசிக்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம். John chapter 6 verse 35. John 6:35. நீங்கள் என்னை இயேசு அவர்களை நோக்கி, யோவான் 6:35. நீங்கள் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். Praise the Lord. How to overcome your famine. Praise the Lord. ஞாபகம் பஞ்சத்தை எப்படி ஜெயம் எடுக்கிறது? பஞ்சம் உங்க வாழ்க்கையில இல்லாதபடி இருக்க வேண்டுமானா அவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஜீவப்பும் நானே, இடத்துல வருகிறவன் ஒரு காலம் என்ன பண்றது இல்ல, பசி அடைவதில்லை. இரண்டாவது, ஒரு காலம் என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைவதில்லை. There's no famine in your life. Praise the Lord. Hallelujah. புரிஞ்சுக்கங்க. ரொம்ப அழகா சொல்றாரு. I am. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மந்திராதீங்க. Why is famine? ஏன் பஞ்சம் இருக்கிறது? காரணம், இந்த இயேசுவை நான் புசிக்கிறது இல்லை, இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறது இல்லை. ஹalleluya. Praise the Lord. புரிஞ்சுக்கங்க. It's a simple thing. ரொம்ப பெரிய தியரிலாம் வேணாம். It's a simple one. ஆமென். அவருக்கு போய் சொல்ல தெரியாது. அவர் சொன்னதுதான். ஆமென். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். Praise the Lord. ஏன்னா அவனுடைய பசி அவனுக்கு இருக்க முடியாது. ஏன்னா நான் தான் நிறைவே. ஆமென். Praise the Lord. என்னிடத்தில் வருகிறவன் என்னை புசிக்க ஆரம்பிப்பான். என்னை புசிக்கிறவன் வேற எதன் மேலும் என்ன பண்ண முடியாது, நாட்டம் அடையவே முடியாது. திருப்தியா இருப்பான். Because I am full. I am the fullness. நான் தான் நிறைவு. இடத்துல விசுவாசமா இருக்கிற ஒரு காரணம் பண்றது இல்ல, தாகம் அடைகிறது இல்ல. அவனுக்கு தாகமே இருக்கு. ஆமா, இது வேணுமா அது வேணுமா இது வேணும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு நிறைவானவர் அவனிடத்துல இருக்கிறார். Understand this very clear. ஆனால் எப்பொழுதுமே இயேசுவை தேவனை கடந்து வருகிற அனுபவம், அவரை விசுவாசிக்கிற அனுபவத்துல பெருகிக் கொண்டே இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் காரியங்களால இழுக்கப்பட்டு போயிடாதீங்க. ஆமா, எப்பொழுதுமே நிறைவா இருக்க வேண்டியது அவரிடத்துல. என்ன சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என்னை எல்லாம் என்ன பண்ண முடியாது. உங்களுடைய பசி தீராது, உங்களுடைய தாகம் தீராது. ஆமென். See, don't allow famine into your life. உங்க வாழ்க்கையில பஞ்சத்தை விட்டுறாதீங்க. பஞ்சத்தினாலதான் என்ன பண்ணல, ஜெபம் கசப்பாம இருக்கு. பஞ்சம் இருக்கிறனாலதான் தேவனத்துல எழுப்பி நின்று ஜெபிக்க முடியல, தேவ ஆலயத்துக்கு போக முடியல, ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடியல, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியல, கர்த்தர் குறித்து பேச முடியல. பஞ்சம் பஞ்சம் தான் எல்லாமே. இங்க எல்லாம் சொல்லலாம். There's always excuses. அவர் நல்லவர், அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் இறக்கப்பட்டவர், அவர் மனதுருக்கம் உள்ளது, அவர் நெறிந்த நாள் புரியாதவர், மங்கி எரித்திரியே அணையாதவர். ஆனா நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அதை மறந்துடாதீங்க. ஆமா, எப்படியோ பல்லவும் போயிருக்கேன். சரி, எப்படியோ போறேன். ஆனா இங்க வாழ்க்கை என்ன சாட்சி? நீ எப்படியோ போயிருக்க, நீ அழுது புரண்டு எப்படியோ போயிருவ. ஆனா என்ன சாட்சி இருக்கும்? தேவனுக்கு என்ன மகிமை இருக்கும்? எது மகிமை? என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எது சாட்சி? எது சாட்சி?
இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தை தகவல் காணாமல் போற ஒரு ஆளை தேடி போறவர். அல்லேலூயா. மனம் திரும்பி வருகிற அந்த இளைய மகனை அவர் அப்படியே கட்டி பிடித்து திரும்ப அச்சலத்தை கொடுத்து மோதத்தை கொடுத்து பாதரட்சியை கொடுத்து பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வைக்கிறவர். ஆனா கஷ்டப்பட்டது யாரு? கஷ்டப்பட்டது யாரு? அவன் தான். உங்களுக்கு அப்பா வீட்டுல நல்லா இருந்தவன், சந்தோஷமா இருந்தவன், எந்த நிலைக்கு போனது? கஷ்டப்பட்டது யாரு? இழந்தது யாரு? புரியுதவங்க? இருந்த சொத்தெல்லாம் இழந்தது யாரு? ஒன்றில்லாம போனது யாரு? தன் சுகத்தை இழந்தது யாரு? தன்னுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் இழந்தது யாரு? It's your choice. இது உங்களுடையது. நான் வந்துருவேன், கடைசியில் வந்துருவேன். சரி, அது செல்ஃபிஷ்னஸ். நான் பாவியா இருக்கையில் என்னை நேசித்து எனக்காய் ஜீவனை கொடுத்தாரு. அவரை இந்த பூமியில நான் மகிமைப்படுத்தாதபடிக்கு, அவரை நான் உயர்த்தாதபடிக்கு, என் வாழ்க்கையில அநேகர் அவரை காணப்படாதபடிக்கு நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா என்னை போல என்ன சொல்றது, வாக்கியம் இல்லாத வேற யார் இருக்க முடியும்? Amen. You understand this? Because we are at the end of the year. We are going to enter into a new year. It's going to be so glorious. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பஞ்சத்துல இருந்து நாம விலக விரும்புகிறேன். I don't want you to have live in famine. Praise God. ஏன் என்று சொன்னால் அது நிந்தையை உண்டாக்கும். பத்திராதீங்க. நிந்தை தான் கொண்டு வரும். நிந்தையை கொண்டு வரும். வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம். உன்னை நான் பஞ்சத்துக்கு என்ன உன்னை நியமிக்கவே இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அல்லவா நான் உன்னை நியமித்திருக்கிறேன். Praise the Lord. என்னோடு கூட இருக்கும்படி அல்லவா நான் உன்னை நியமித்திருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. விசேஷமானவே அனுபவிக்காத ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆமென். Hallelujah. கத்து திறக்கப்படாது. போதும் போதும். உலகத்தோட ஒட்டி 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 வாழ்ந்தது போதும். தயவு செய்து உலகத்துக்காக வாழ்ந்தது எல்லாம் உடைங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். பேசுகிறது காரியங்களை கடந்து போகிற பாதைகள், நெருக்கத்தின் பாதைகள் எல்லாம் உண்மை சொல்றது. ஆனா எண்ணங்கள் எல்லாமே என்னது மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அநேகருக்கு இருக்கலாம். என்ன சொல்றாங்க, எப்படியாச்சும் ஆண்டவர் எனக்கு திரும்ப எழுப்பி வச்சிருவாங்க. ஆண்டவர் இழந்தாச்சுன்னா திரும்ப கொடுப்பாரு. அவர் சொன்னது அப்படியே செய்வார். நான் சொன்னேன், நான் திரும்ப திரும்ப அவங்க திரும்ப திரும்ப நான் சொல்றது புரியுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் ஒரு நாள் கவர் பண்ணதே கிடையாது. ஆமென். அவர் செய்கையை ஒரு நாள் நான் குறைவாய் எண்ணினதே கிடையாது. ஆனா என் எண்ணம் என்ன? உலகத்துக்கு வாழ்றதா தேவனை மகிமைப்படுத்துறார். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. The cross is the glory. ஆமென். கல்வாரி சிலுவை மகிமையா இருந்தது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? எப்பொழுதும் என்ன சொல்றது, அந்த கழுதையின் மேல் ஏறி போகிறதும், ஜனங்கள் கமலத்தை விரிக்கிறதும், புரியுதா, தங்களுடைய வஸ்திரங்களை போடுறதும், ஓசனா என்று சத்தம் போடுறது, அது இல்ல மகிமை. அது மாத்திரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. The glory, praise God, how God is glorified in my life. என் வாழ்க்கையில என் தேவன் எப்படியாய் மகிமைப்படுகிறார், எப்படி மகிமைப்பட விரும்புகிறார் என்பதை நான் அறியாமல் உலகத்துக்குரிய என்ன சொல்றது ஸ்டாண்டர்ட்ல அந்த பேலன்ஸ்ல வச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. யோசிச்சு பாருங்க. That's not right. நம்ம தேவனை குறித்து அறிவில்லை, தேவ மகிமை குறித்து அறிவில்லை, தேவ திட்டத்தை குறித்து அறிவில்லை. That's famine. புரிஞ்சுக்கங்க, அதுதான் பஞ்சம். தேவ வார்த்தை, தேவ சத்தியத்தை குறித்து அறிவில்லை, அதான் பஞ்சம். இளைய மகன் எல்லாமே இருக்குது, என்னாச்சு அவனுடைய மைண்ட்? பஞ்சம் என்னது? He did not understand the glory of being in the father's house. பிதாவின் வீட்டில அந்த மகிமை குறித்து அவன் அறியல. அவனுடைய பஞ்சம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, உலகம் வந்து அவன் அப்பாவுக்கு வீட்டை காட்டிலும் மேன்மேன் சொல்லி என்னன்னா, அப்பா வீட்டுல சந்தோஷம் இல்ல, என்ன சொல்ற, ஆடல் பாடல் இல்ல, அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அவன் நினைக்கிற என்ஜாய்மெண்ட் இல்ல. அவன் நினைச்சா இது வந்து வேஸ்ட், நம்ம என்னமோ பெருசா இருக்க போறோம். பஞ்சம் அதுதான்.
That's famine. Understanding of the Father's house. Understanding of the glory of the Father's house. பிதாவினுடைய வீட்டின் மகிமையை அறியாத பஞ்சத்துல வாழ்ந்தான். புரிஞ்சுக்கணும் நீங்க. அந்த பஞ்சத்துல இருந்தவனுக்கு என்ன நடந்தது? இதான் அதை புரிஞ்சுக்கணும். See, today we are losing. கிறிஸ்துவ நமக்காக மரித்தார், நமக்காக அவர் என்ன செய்தார்? பலியாக செலுத்தப்பட்டார், நம்முடைய மீட்பை உண்டாக்கினார், அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அந்த பலியினுடைய மேன்மையை அறியல. ஒரு விலைக்கரையும் செலுத்தப்பட்டது இல்ல. நீங்க we don't understand its glory. அறியல. பஞ்சம். தேவனே அந்த என்ன சொல்றது? உன்னதத்துல இருக்கிறவர் நமக்காக இறங்கி வந்து மனிதனாய் மாறி எல்லாவற்றிலும் பாடுபட்டு நமக்காக விலைக்கரை செலுத்த அந்த கல்வாரி சிலுவையில செய்து முடித்தார் என்கிற அந்த சத்தியத்தின் ஆழங்களை அந்த அறிவு இல்லாததுனால இன்னைக்கு பஞ்சம் உண்டா இருக்கிறதுனால இன்றைக்கு உலகத்தோட கூட இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் இன்னைக்கு நமக்கு மேன்மையை தோன்றுகிறது. இன்னைக்கு உலகத்தின் காரியங்கள் வல்லமையை தோன்றுகிறது. அரசாங்கங்கள் என்ன சொல்றது? மேன்மையை தோன்றுது, வல்லமையை தோன்றுகிறது. We don't understand the one who was given for us. நமக்கு கொடுக்கப்பட்ட பலியை குறித்து அறியல. மீட்கெடுக்கப்பட்ட அந்த மீட்பை குறித்த அறிவில்லை. ஜெயித்து உன்னதங்களில போய் அமர்ந்திருக்காரு, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்காரு. We have the famine. இந்த பஞ்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு சத்துருவும் உலகமும் எல்லாம் மாம்சமும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. You don't understand. You don't understand this power. Praise the Lord. தெரியல. நான் யார் என்பதை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார் என்பதை, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பது, எனக்கு நான் என்ன செய்யக்கூடும், கிறிஸ்துவால நான் என்ன செய்யக்கூடும் என்று அறியாததுனால, அந்த பஞ்சத்துல வாழ்கிறதுனால இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா நம்ம நிந்தையாய் காணப்படுகிறோம். தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனை நிந்தையில வாழ்ந்து கொண்டு நொந்து போயிருக்கிறாங்க. ஏன் காரணம் என்ன? பஞ்சம். They don't know how to live with God. சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவர். அவர் வசனம் இருக்குது, கரெக்ட். வார்த்தை இருக்குது, அவர் எனக்காக மரித்தார், உண்மைதான், எல்லாம் சரிதான். அவரோட வாழ்றியா? Do you know how to live with him? அவரோடு கூட சம்பாதிக்கிறியா? அவரோடு கூட சாப்பிடுறியா? அவரோடு கூட அறையில நேரத்தை நீ செலவு பண்ணி கொண்டு இருக்கிறியா? அவருடைய இருதயம் இன்னதென்று நீ அறிவாயா? Do you know that? That's famine. அதான் பஞ்சம். அதனால இன்றைக்கு என்ன சொல்ல எழுந்துட்டு நிந்தையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Before the people. We don't know. We don't know. என்ன வசனம் தெரியும்? வாக்குத்தத்தம் யாரே சொன்னா? We have the promise of God. We are the covenant people. ஆமா, நண்படிக்கையின் பிள்ளைகள் நமக்கு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா என்ன தெரியல, அவரோட கூட என்ன பண்ண தெரியல. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். மோசே தேவனோடு கூட சஞ்சரித்தான். விடுதலை ஆகி வெளியே வந்தாச்சு, பார்வன் போ சொல்லியாச்சு. இப்ப சொல்றான், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். திறந்து விட்ட உடனே ஓடல. He said no. He said no. It's not my freedom, it's your presence. என்னுடைய விடுதலை இல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எனக்கு மேன்மை. நான் கூலி, நான் செய்யற வேலை இல்லை ஆண்டவரே, மேன்மை இல்லை, என் பெருமை இல்லை, என் பணம் இல்லை, என்னுடைய வசதி இல்லை, நான் உங்களுக்காக அதை செய்வேன் இதை செய்வேன், அது இல்லை ஆண்டவரே, என் பிரசன்னம் என்னிடத்தில் வருகிறவர். ரொம்ப முக்கியமா இந்த பஞ்சத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன அறியாமல் இருக்கும், உலகத்தில் இருக்க அவங்களுடைய நிந்தையில இருக்கும். உலகம் நம்மை பார்த்து ஒரு சாட்சியை நிற்க முடியல. இல்ல, நம்ம பார்க்கிறது எப்படி பார்க்கிறது? நிந்தையை பார்க்க போறதா? We are ashamed. ஏன் பஞ்சத்துல தேவனுடைய குரல் தெரியும்.
அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவர் என்னிடத்தில் விசுவாசிக்கிறார். என்னிடத்தில் வருகிறவர் என்னிடத்தில் விசுவாசி. உன் பஞ்சமே இருக்கா? பஞ்சமே இருக்கா? My life I can tell you, பஞ்சமே இருக்கா? எப்போ என்ன சொல்றது, உஷ்ண காலம் வருதுன்னு தெரியாது. உஷ்ண காலம் எப்போ வருதுன்னு தெரியாது. அது வரும், அது போகும். ஏன்னா இருக்கிறதுங்க அவருடைய பிரசன்னத்துல. ஆமென். நீ சாப்பிடுறது அவரை, கிறிஸ்துவை என்ன பண்ணிடுறோம், உணவாக நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறதுனால பஞ்சம் இது உஷ்ண காலம் உங்களுக்கு தெரியாது. ஆமா, உஷ்ண காலம் தெரியாது. அது உஷ்ண காலத்துக்கு இலை பசுமே. ஆமென். அது தன் காலத்தில் தான் தெரியும். என்ன தெரியுமா, உலகமும் அதுக்கும் சம்மதமே இல்லை. இதான் பேசுறாரு. இதான் சொல்றாரு, இந்த நிந்தையிலிருந்து நீ ஒருபோதும் நீ அடைவது. I want to take you out. Praise the Lord. I want to take you out. உன்னை வெளியெடுக்க விரும்புறேன். Praise the Lord. இந்த பஞ்ச காலத்துக்கு போகாத எண்ணத்துல வா. நான் உன் உணவாய் மாறேன். ஆமென். ஜீவப்பம் நானே, நான் உணவாய் மாறேன். Praise the Lord. கர்த்தர் கிறிஸ்துவ கர்த்தர் நல்லவர். ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். வெரி two things very important for you. நான் காண்பிக்க ரெண்டு காரியம். ஒன்று என்னன்னு சொன்னா, நீங்கள் என்ன பண்ண சொன்னா அந்த நிந்தையை போக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை. ரெண்டாவது, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு மாறணும். Two things are very important for you. So to break through. சரிங்களா? The first one is பாத்தீங்கன்னா நான் இதை நினைக்கிறது barrenness அப்படின்னு சொன்னா, நிந்தைக்கு காரணம் என்ன சொன்னா, you are unable to bring forth. உங்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. ஸோ மறந்துட்டாங்க, பேரண்ட்ஸ் மறந்துட்டாங்க, கொண்டு வர முடியல. ஏன் சொன்னா, இப்போ தண்ணி இல்லை, அப்ப தண்ணியை கொண்டு வந்துட்டா முடிஞ்சிருச்சு. அங்க நிந்தை இருக்கா? புரியுதா உங்களுக்கு? தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்துட்டா முடியும். அப்ப you must able to conceive. புரியுதா உங்களுக்கு? You have to conceive. The first one is you must know how to conceive. ஏன்னா உங்களுடைய வாக்கு தத்தங்களை, புரியுதா உங்களுக்கு, வாக்கு தத்தங்களை பெற்றெடுக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க மலட்டு தன்மையில வாழ முடியாது. எத்தனை வாக்கு தத்தங்களை பெற்றாலும் அந்த வாக்கு தத்தங்களை என்ன பண்ணணும், பெற்றெடுக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாக்கு தத்தங்கள்ல மலட்டு தன்மையில வாழ முடியாது. It's very important. That's the story. So the two barrenness காரியங்கள், one is physical, the other one is spiritual. எப்பவுமே ஒன்று மாம்சத்துக்குரியது, ஒன்று ஆவிக்குரியது. ஸோ மாம்சத்துக்குரிய என்ன சொல்றது, மலட்டு தன்மை அப்படின்னா, மலடின்னு சொல்லும்பொழுது மேக்ஸிமம் யாரை பற்றி சொன்னாங்க, பெற்றெடுக்க முடியாத ஒரு ஸ்திரீயை குறித்து பேசுறது. தட் மீன்ஸ் she lacks fertility. பெற்றெடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாத, அதை குறித்து physical barrenness. What is the spiritual barrenness? It is a lack of ability to bring forth blessing or the promise of God. தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றெடுக்க முடியாது ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. தேவ வாக்கு தத்தங்களை, தேவ ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றெடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மலட்டுத்தன்மை உங்களுக்கு அங்க இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க பெற்றெடுக்கிறாங்க, இது எடுக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் என்ன போச்சுன்னு சொன்னா, life is under a curse. மலட்டுத்தன்மை சாபமான பெற்றெடுக்க முடியலன்னு சொன்னா அது அர்த்தம் என்ன சொன்னா, அது சாபம். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். ஒண்ணு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அங்கே தேவன் என்ன பண்றாரு, அவளை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்ல ஆசீர்வதிக்கிறாரு, நீங்க பலுகி. 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. நல்லா பாருங்க, blessing பாருங்க. See, you have to understand. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை கீழே ஆண்டு கொள்ளுங்க. லாஸ்ட்ல முடியும் போது ஆண்டு கொள்ளுங்க. சரிங்களா?
அப்போ what is barrenness? தேவ ஆசீர்வாதத்தை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க என்ன பண்ண பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களை என்ன பண்ணிருக்குது, தடை பண்ணி வச்சிருக்கு. அதான் barrenness is a curse, மலட்டுத்தன்மை. ஏன்னா அது வந்து தேவனுடைய திட்டத்திலேயே இல்லை. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதப்பட நீ பலகி, every tree the seed of it is in the fruit. எல்லா மரத்துக்கும் என்ன பண்றாரு, அந்த பழத்துல என்ன பண்றாரு, சீட் வைக்கிறார், அந்த விதை வைக்கிறார். ஏன் அது பூமிக்கு போய் திரும்ப என்ன பண்ணணும், வர்றதுக்கு. எல்லாம் ப்ரொடியூஸ், இட்ஸ் a ப்ரொடியூஸ். உங்களுக்கு எல்லாமே தான் அவர் பண்ணது எதுவுமே வந்து என்ன மலடு இல்லை. ஏன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. புரிஞ்சுக்கீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் மலடா இருக்கக்கூடாது, புரியணும். நான் இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம், பஞ்சத்தை நானே விட்டுட்டேன். எதுல பஞ்சமா இருக்கிறேன், தேவ பிரசன்னத்துல, தேவனத்துல சேர்றதுல, தேவனை விசுவாசிக்கிறதுல பஞ்சமா இருக்கிறேன். அப்ப என் தேவ வார்த்தையில பஞ்சமா இருக்கிறேன் பார்க்கணும். ஏன்னா பஞ்சம் போகணும்னா இது ரெண்டு தான். அவர்தான் உணவு, அவர்தான் என் தாகத்தை தீர்க்கும் தண்ணி, அவ்வளவுதான். Praise the Lord. அப்ப நான் என்ன பண்ணலாம், சரி அங்க பார்க்கிறோம் அது ஆசீர்வாதம். அப்போ என்ன சொன்னா ஆசீர்வாதம் இல்லை. சோ barrenness என்ன ஆசீர்வாதம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அங்க பார்க்கிறோம் இந்த மாதிரி பாருங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவர் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பாத்தீங்கன்னா லேயாள் பிள்ளை பெற்றார், அவளுடைய வேலைக்காரி பிள்ளை பெற்றெடுக்கிறார், இவளுடைய வேலைக்காரி பிள்ளை பெற்றெடுக்கிறார். ஆனா இவளுக்கு என்னாச்சு, கர்ப்பம் அடைக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன சொன்னா அவளுடைய வேதனை அதிகம். அவ என்ன நல்லா என்ன பண்ண முடியாது, வேதனை வர முடியாது. அப்போ ஆண்டவருடைய வசனம் ரொம்ப அழகா இருக்கு. தேவன் ராகேலை நல்லா பாருங்க, God remember. Amen. Praise the Lord. அது நம்ம புரிஞ்சுக்கணும். The time of the war. நீனை நல்வழியா. இப்போ ஆண்டவர் சொல்ற season is come. God is remembering. Amen. God wants to remove all your barrenness. Amen. எல்லா மலட்டு தன்மையை கர்த்தர் நம்ம நிந்தையை நீக்கி போட விரும்புகிறார். இனி இந்த நிந்தையை அடையக்கூடாது. Praise the Lord. நீக்கி போடாது. நினைத்த அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. So the time. This is our time. இப்போ இந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அவருடைய வார்த்தை அவரிடத்துல கிட்ட செய்யணும். அவர் மேல் விசுவாசம், இவ்வளவுதான் சிம்பிள். உலகத்தை விட்டு விலகி நிக்கணும். இதான் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள். ஏன்னா இப்ப அவர் என்ன பண்ண போறாரு சொல்லுது, அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அல்லேலூயா. அப்போ மலட்டு தன்மையா இருக்கிற நான் பெற்றெடுக்கணும் மாறணும்னு சொன்னா யார் அது செய்யணும்? அவ்வளவுதான். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அப்ப தேவன் செய்யும். நல்லா புரியுது. நம்ம செய்ய முடியும், தேவன் செய்யும். அப்ப தேவன் செய்யணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த காலத்துல அவரிடத்துல கர்த்தர் விசுவாசத்தோட கூட நம்ம செயல்பட இருக்குது. வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரத்துல, அதே 30ஆம் அதிகாரத்துல 23 24. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். Praise the Lord. பிள்ளையை பெற்றெடுத்த உடனே நல்லா புரிஞ்சு, நிந்தை எது வரைக்கும் நிக்குது? Till you conceive. புரியுதா உங்களுக்கு? பெற்றெடுக்கிற வரைக்கும் தான். ஒரு காரியம் உங்களுக்கு நிந்தையாய் அவமானமாய் எல்லாத்தையும் கொண்டு வருது இருக்கிறது எது வரைக்கும் சொன்னா, அந்த காரியம் நிறைவேறி அளவு முடிக்கிற வரைக்கும் அது தடை பண்ணிட்டு இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு நிந்தை தான். நல்லா புரிஞ்சு. And people look at you, they will not honor you. என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் சொன்னது, அந்த காரியங்கள் ஏன் சொன்னா நீங்க என்ன பண்ணல, இன்னும் you are not conceived. இது நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தின் காரியங்கள் வேற, நான் ஆவிக்குரிய காரியத்தை பேசுறேன். தேவனுடைய வாக்கு தத்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நீங்க பெற்றெடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு கனம் உண்டாகும். ஆமென். பிரைஸ் காட். ரொம்ப முக்கியமா அது வரைக்கும் என்ன இருக்கும், அந்த நிந்தை உங்களை என்ன பண்றது, அது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருபோது நீ நிந்தை என்ன பண்ண போறேன், பஞ்ச காலத்துக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு
நான் வரவழைக்க போறேன், வெளிச்சங்களை வர சொல்ல போறேன், எல்லாத்தையும் வர சொல்ல போறேன். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆமென். இன்னொரு குமாரனை கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு. ஆமா, ஒரு வாட்டி பெற்றெடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன? புரியுதா உங்களுக்கு? இதுதான் லேர்ன் பண்றது. You must learn to bring forth the word of God, the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தை புரியுதா உங்களுக்கு? பெற்றுக்கொண்டவங்க அதோட நிறுத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல இன்னொன்னு அதுக்கு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறார், யோசேப்பு. ஆமா, God will add. ஆமா, இன்னொரு குமாரன் கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிந்தையை போக்குனவன் யாருன்னு சொன்னா இஸ்ரவேலின் நிந்தையை போக்குனவன். அவன் யாருன்னா உலகத்தின் நிந்தையை போக்குனவன், பஞ்ச காலத்துல உண்டாகிற நிந்தையை போக்குனவன். Everything in your life is not an accident. வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு என்ன சொன்னா தேவனாலே திட்டமிடப்பட்டது. அதனால தேவ திட்டம் தெரியும். தேவ திட்டம் தெரியும். And that fellow was God chosen. அவனுக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாம். பஞ்சத்துல உண்டா இருக்கிற உலகத்துல நிந்தையில இஸ்ரவேல் அழிந்து போகாதபடிக்கு, அந்த கோத்திரம் அழிந்து போகாதபடிக்கு அவனை தெரிந்துபட்டார். உலகத்துடைய ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவனை தெரிந்துபட்டார். Praise the Lord. Hallelujah. See everything as it is. So அவன் ஒரு முறை கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்ப அவன் அதில் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா she has broken through. ஆமென். அவன் உடைத்து முன்னேறியாச்சு. இனி நிந்தை வந்து இனி மலடி யார் சொல்ல முடியும்? ஆமென். That should be your life. Praise the Lord. பஞ்சத்துல வந்தாதே போதும். ஆமென். போதும். தேவன் மனது தன்மை ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார். வேதம் அழகா சொல்றது, கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். ஆமென். God remember. கர்த்தர் அவளை என்ன பண்ணாரு? Made her to conceive. So you have to become a person who can conceive the promise, the blessings of God. Amen. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றெடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆமென். Praise the Lord. அப்ப பெற்றெடுக்க செய்கிறது யாரு? ஆண்டவர். அதை மறந்துடாதீங்க. அப்ப அவரிடத்துல நான் போய் நிற்கணும், அவரிடத்துல விசுவாசிக்கணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் பஞ்சமானது என்னை விட்டு கடந்து போகும். Praise the Lord. என்ன போக பஞ்சம் போக நேரம் ஜெபிக்கிறது எல்லாம் கரெக்ட். எவ்வளவு அழுது எல்லாம் சரி. ஆனா என்ன தெரியல உங்களுக்கு? You're not coming to God. அந்த young rich ruler, இந்த வாலிபன் நல்ல ஐஸ்வர்யமான் வரான். அவனுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். வரான், நான் உங்களிடத்துல வரேன், உங்களை பின்பற்ற விரும்புகிறேன். அப்ப இயேசு சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு தரித்திரம் கொடுத்து என் பின்னாடி வா. அவன் ரொம்ப துக்கமாயிட்டான். ஏன்? அதிக ஐஸ்வர்யமான இருந்ததுனால இயேசுவை நேசிக்கிறான். இல்லை, அன்பு இருக்கு அவனுக்கு. ஆனா எது முதன்மையா இருந்தது? அதான் பஞ்சம். அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்? சத்தியத்தை அறிவதற்கு அவனுக்கு பஞ்சம். எது லாபம் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு பஞ்சம். அதனால என்ன ஆகும்னா நிந்தை உண்டாகும். நித்திய ஜீவனை அடைய முடியும். So you have to first release yourself. உங்களை என்ன பண்ண ரிலீஸ் பண்ண. உலகத்தினால ஒரு நாளும் கரைப்படாதபடி. Don't bow down to the world. ஜாக்கிரதை. உலகத்தினிடத்துல முன்பாக மண்டிடாதபடி கிறிஸ்துவிடத்துல வாங்க. அவருடைய விசுவாசம் நிலைத்திருங்க. அப்பொழுது இந்த பஞ்சத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்பொழுது நிந்தையிலிருந்து விடுதலை நிச்சயம் உண்டாகும். ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க என்ன first thing is you have to bear. நீங்க என்ன பெற்றெடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க பெற்றெடுக்கணும். அப்பொழுது நிந்தை போகும். இரண்டாவது சூழ்நிலை ஏசாயா 41 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 41 18 19 வாசிங்க.
உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகம் தடாகமாகும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேது மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்றாரு? சூழ்நிலை, லேண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பெற்றெடுக்கிறது ஒண்ணு, உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, சபிக்கப்பட்ட யாவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வனாந்தரம் தண்ணீர் தடாகம், வறண்ட பூமி நீர்க்கேணி. நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, வனாந்தரத்துல என்ன பண்ணுவாரா? மரங்கள் எந்தெந்த மரம், அவாந்திர வெளியில இந்தந்த மரம். புரியுதா உங்களுக்கு? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ your environment, your atmosphere got changed. பஞ்சம் என்ன வருது? மாறுது. நிந்தை மாறுது. சுத்தி இருக்க சூழ்நிலை மாறுது. ஏன்னா நீங்க பெற்றெடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பெற்றெடுத்தால்தான் என்ன பண்ண முடியும்? வாக்குத்தத்தத்தை பெற்றெடுக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? மாறாது. மாறிதான் ஆகணும். எல்லாமே என்னத்துக்கு வரணும்? சகலம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே மாறணும். எல்லாம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு மாறணும். நீங்க செழிக்க பண்றதுக்கு மாறணும். உங்களை கனப்படுத்துவதற்கு மாறணும். உங்களை உயர்த்துவதற்கு மாறணும். உங்களை நிறைவாக்குறதுக்கு மாறணும். உங்களை வழிதோடு செய்யறதுக்கு மாறணும். மாறிதான் ஆகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா who are you now? அது ரொம்ப முக்கியம். Now you have become a blessing. புரியுதா உங்களுக்கு? When you become a blessing, நீங்க ஆசீர்வாதமாய் மாறும் பொழுது you attract blessing, you don't attract us. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்ப பஞ்சம் இல்லைங்க. என் வாழ்க்கையில பஞ்சம் இல்லை. என் வாழ்க்கையில நிறைவு இருக்கிறது. இயேசு ஜீவ அப்பத்தை நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ஜீவ அப்பத்தை நான் புசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் மேல் விசுவாசிக்கிறதுனால என் தாகம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது என்னிடத்துல வருகிறது ஆசீர்வாதம் தான் வர முடியும். ஏனென்றால் சாபம் வெளியே போகும். ஏன்னா சாபம் will not be attracted. புரியுதா உங்களுக்கு? அதனால you have to become a blessing. Why you need to be in the presence of God? தேவ பிரசன்னத்துல தேவனோடு கூட இசைந்து ஏன் இருக்க வேண்டும்? நல்லா புரிஞ்சுங்க. காரணம், இருக்கும் பொழுது அவரை போல உருமாற்றப்படும் பொழுது அவருடையது தான் உங்களிடத்துல வரும். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்? I am full of my father. பிரைஸ் தி லார்ட். என் பிதாவோடு நான் இருக்கிறேன். என் பிதாவை என்னை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியால அளவில்லாமல் நிரப்பி இருக்கிறார். ஆகினால அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. There's nothing. Praise the Lord. Hallelujah. Understand பண்ணிக்க. And that's how we have to live. Like to be full of the Lord Jesus. Praise the Lord. பஞ்சத்தை விட முடியாது. பஞ்சத்தை விட முடியாது. பஞ்சம் உள்ள வந்துச்சுன்னா நிந்தை உள்ள வரும், அவமானம் வரும். ஆமா, ஞாபகம் சொல்லுங்க. சுற்றில யாருக்கு முன்பா நீங்க என்ன பண்ண முடியாது? சாட்சியா இருக்க முடியாது. வாசிக்கிறோம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாமா? எவ்வளவு அழகா போட்டு பாருங்க. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஆயிற்று. அழகா இயேசு என்ன பண்ணாரு? நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து என்ன சொல்றது? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தை பெரும்படி பிள்ளையாகும்படி இதெல்லாம் என்ன கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடியும். So there's a transformation already happened. நல்லா புரிஞ்சுங்க. ஆயிருக்குது. இப்போ ஆனவுடன் பின்பு நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்ன சொல்றது? அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்போ என்ன பண்ணணும்? நான் I have to keep famine away. பஞ்சத்தை என்ன பண்ணக்கூடாது? உள்ள என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஏன்னா நான் யாருன்னு சொன்னேன்? நான் ஆசீர்வாதம்.
நான் கிறிஸ்துவனுடையவன், நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் பங்காளி. நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வாட் என்கிட்ட வரணும். சோ என்னிடத்துல வருகிறது எப்படியா இருக்கணும்? ஆசீர்வாதம் தான் என்கிட்ட வர முடியும். சாபமான இடத்துல வரவே முடியாது. I have to reject it. புரியுதா உங்களுக்கு? சாபம் வருவதற்கு வழி திறக்கப்பட்டிருந்தால் அந்த வழி என்ன பண்ணணும்? மூடணும். பிசாசுக்குள்ள இதுல ஒரு இதுவும் கிடையாது. நான் ஓபன் பண்ணாம அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. ரெண்டாவது பியூட்டிஃபுல் இட் வாஸ். நான் இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை ஆட்கள் அந்த இடத்துல கொண்டு போகிறேன். See, he has no right. அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அவன் விழுந்து போனான். அவனுடைய பொசிஷன்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? அவன். ஆனா உங்களுக்கு எனக்கும் பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் வெரி கிளியர். அவனுக்கு பொசிஷன் இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்னுடைய ஸ்தானத்துல அமர்ந்து என் அதிகாரத்தை நான் செலுத்துவேன். ஆனால் பஞ்சத்தை நான் உள்ள விடாம தேவனை அறிகிற அறிவுல அந்த கிருபையில நான் பெருகுவேனே. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா அவனுக்கு அங்க இடமே இல்லை. இல்லைன்னு சொன்னா நான் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன இடம் இருக்கு. ஆனா கிறிஸ்து எனக்கு செய்து முடித்தது, எனக்கு முடித்ததா இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா நான் தான் பஞ்சத்துல இருக்கேன். பஞ்சத்துல அடிப்பட்ட வேணா எங்க சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? தாகமா இருக்கும்போது எங்க தண்ணி கிடைக்கும். இதுதான் போக்கஸ். இன்னைக்கு அதுதான் போக்கஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு போக்கஸ் பூரா அதுதான். புரியுதா உங்களுக்கு? கேட்கிறேன் தேவதூதன் ஆகாரே, நீ எங்க போற? திரும்ப நேச்சர் போ. நல்லா புரிஞ்சுங்க. நீ நேச்சர் விட்டு ஒரு வரத்துக்கு நான் சொல்லல. நீ எங்க இரு, உன்னை ஒரு நாள்ல கொண்டு போக வெளியே, ஒரு நாள்ல கொண்டு போக. இப்ப நீ என்ன பண்ண? போறோம். இங்க வெளியே ஓடி வர கூடாது. நல்லா பண்ணுங்க. தெளிவா இருக்க. கோ பேக். பஞ்சத்துக்குள்ள போயிடாதீங்க. சுயமான காரியங்களை செய்து சுய விருப்பத்தை செஞ்சு உங்க சுயநிலையில நின்று பஞ்சத்துக்குள்ள போயிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு நீங்க விரும்புறதெல்லாம் ஆண்டவர் செய்யணும் விரும்பாதீங்க. கர்த்தர் விரும்புகிறதை நான் செய்யணும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. பஞ்சத்துக்குள்ள போகாதீங்க. நிறைவுக்குள்ள வாங்க. ஆமென். என்னிடத்தில் வருகிறவன் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் பஞ்சத்துக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா ஆண்டு நமக்கு அதை வைக்கல. பஞ்சத்துக்குள்ள நின்றுதான் ஆண்டு சொல்ல நீ வேண்டாம். அதான் இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்து சாபத்திலிருந்து நீக்கி ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். வாசிக்கலாமா? ஒரு வசனம். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to understand. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:2. ஆகையால் கண்காணியாதவன் குற்றச்சாட்டப்படாதவனும் பின்பற்ற காரியம் நிறைய இருக்கும். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாம் வாசிக்கலாம். நீங்க ரீட் பண்ணி வாசி. டைம் இல்ல, அது மட்டும் வைக்கிறேன். கண்காணியானவன் எப்படி இருக்கணுமா? குற்றச்சாட்டப்படாதவனும். அப்படி சொன்னா above reproach. குற்றச்சாட்டு எந்த அவமானத்திலையும் எந்த இதுலயும் அவன் என்ன பண்ணக்கூடாது? போயிடுங்க. இதை காட்டு. அப்போ a Christian living, a leader, என்ன சொல்றது, ஒரு தலைமைத்துவத்திற்குள்ள போகணும். அநேகரை நடத்துவதற்கு, அநேகருக்கு சாட்சியம் இருக்கணும்னு சொன்னா வச்சுக்கொள்ளுங்க. You must be above reproach. அப்படின்னு அவமான நிந்தை இப்படிப்பட்டது இடத்துல காணப்படவே கூடாது. நிறைய போட்டிருக்கோம். நிறைய அவன் ஜாக்கிரதையா இருக்கணும், இதா இருக்கணும், நிறைய இருக்கணும், நிறைய காரியங்கள் போட்டிருக்கோம். எப்படி நடக்கணும். அப்போ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யார் இடத்துல வந்து என்ன பண்ணிடக்கூடாது? என்னை குற்றப்படுத்தவும் கிறிஸ்துவ நிமித்தம் குற்றப்படுத்துவாங்க. அது எனக்கு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை. ஆனா என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவரும் என்னை குற்றப்படுத்த கூடாது. Your life should be an example. அன்பிலும் நற்கிரியைகளிலும் நன்மை செய்வதிலும் சாட்சியங்கள் இருப்பதிலும் உண்மையா இருக்கிறதிலும் எல்லாவற்றிலும் நமக்கு சாட்சி இருக்கு. நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா காரியம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் தான் இந்த உலகத்திற்கு ஸ்டாண்டர்ட். உலகத்தின் எந்த ஞானியா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சன்மார்க்கமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய அளவிற்கு நிற்கவே அந்த பரிசுத்தத்திற்கும்
அந்த நீதிக்கும் அந்த எல்லைக்கு வரவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த உலகம் வந்து பார்க்கணும்னா யாரு? நீங்களும் நானும் தான் ஸ்டாண்டர்ட். அப்ப ஆண்டவர் பாருங்க, எதுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒருபோதும் நீ நிந்தை அடைய சொல்றாரு. ஏன்னா நீ அவமானத்தில் புரியுதா உங்களுக்கு? பஞ்சத்துல நீ வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா you will never set a standard. I am here for the world to see the standard. அந்த அளவுகளை பார்க்கணும், என்னை பார்க்கணும், அதுக்கு நீதான். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கையில் மிக அவசியம். அதான் சொல்றாரு, என்னிடத்துல வா, என்னிடத்துல விசுவாசமாயிரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாத்தீங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தாவினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are the witness. அப்போ நீங்க என்ன இருக்கணும்? ஆசீர்வாதத்துல இருக்கணும். தேவ மகிமை உங்களை வெளிப்படணும். தேவன் உங்களோடு இருக்கிறதை யாரும் காணணும். உங்களுடைய நடக்கைகள், பேச்சு எல்லாமே எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். You are the witness. மறந்துடாதீங்க. You are. கர்த்தர் சொல்ற மறந்துடாதீங்க. அதான் சொல்லிட்டு இவ்வளவு காரியங்கள் ஏன் சொல்றாரு? உன்னை நான் தெரிந்து கொண்டேன், சகல ஜாதியிலும் உன்னை புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேன், உன்னை மேன்மையில வைப்பேன், உனக்கு நான் இருக்கிறேன், நான் உன் தகப்பன். ஏன் சொல்றாரு? ஆமென். The world has to see a standard. என்ன பார்க்கல, எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு மேன்மையா எண்ணுகிறது எல்லாம் அமைப்புப்பையும் கந்து எதுவும் மேன்மை என்று அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன இருக்கிறோம்? பஞ்சத்தை நம்ம வாழ முடியாது, உலகத்தோட கூட என்ன பண்ண முடியாது, ஒட்டி ஓட முடியாது, அதோடைய மேன்மை எடுத்துக்கொள்ள முடியாது, அதோடைய வழிகளை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய வழிகளை இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். It's very important for us to know. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 16ஆம் வசனம் பாருங்க. 5:16. Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். ஆமென். உங்கள் நற்கிரியைகளை பாருங்க. See your standard, good works. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then only God is glorified. Amen. Hallelujah. உலகத்துல இருக்கிற மாதிரி இல்ல. புரியுதா உங்களுக்கு? உலகத்தோட கூட உலகத்தின் போல இந்த காரியங்களை பேசிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு அங்க என்ன சொல்ற பாம்பு எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு no 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 no. Be very careful and saying இல்ல. Love your enemies. சத்துருக்களை ஸ்நேகிங்க. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களை வேண்டிக் கொள்ளுங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியைகள், good works are very important. நன்மை செய்யணும், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பிதா என்ன பண்றாரு? மகிமைப்படுவார். யார் மூலம்? உலகத்தின் மூலம். உங்களை காண்கிற நற்கிரியை காண்கிற யார் மகிமைப்படுறாங்க? நமக்கு தெரியும் நீங்க இல்லைன்னு. இது மனுஷனால கூடாதது. மனுஷர் இப்படி செய்ய முடியாது, இப்படிலாம் மன்னிக்க முடியாது, இப்படிலாம் பொறுமையா இருக்க முடியாது, இப்படிலாம் நன்மை செய்ய முடியாது. தெரியும் உங்களுக்கு, முடியாதுன்னு தெரியும். அப்ப யாரும் மகிமைப்படுத்த ரொம்ப அழகா இருக்கு. நம்மள இல்ல, பரலோகத்திற்கு தேவனே பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்படி நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகலாய் இருக்கும்படி தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். அப்ப என்ன சொல்ற? You have to ask for the grace. Praise the Lord. Hallelujah. கிருபையை கேட்கணும். எல்லாவற்றிலும் என்னமா? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்கணும். சகலவித நற்கிரியைகள் ஒண்ணு இல்ல, எல்லாவற்றிலும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகலவித நற்கிரியைகள். அப்போ ஆண்டவரிடத்துல சகலவித கிருபையை பெருக செய்ய சொல்லி அவரிடத்துல கேட்கணும். Because you are a witness. நீங்க தான் சாட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். காரியங்கள் எனக்கு விரோதமா எழுதுற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அப்ப யாரு? நான் தான் சாட்சி. பொறுமையா இருக்கணும். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பொறுமையா இருக்கணும். ஆமா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமைதியா இருக்கணும். யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. அமைதியா இருக்கணும். ஆமா, அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அதை பண்ணியா, நான் அதை பண்ண.
இது செஞ்ச எப்படியா செய்வேன் எத்தனை யாரு Praise the Lord. That's not good works. அது நற்கிரியைகள் அல்ல, பாவம். இது நாளைக்கு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது பேர் நற்கிரியை இல்லை. புரியுதா? குட் ஒர்க் அது இல்லை. அதனால நல்ல சமாரியனை குறித்து ஆண்டவர் அங்க ஒரு கதையை ஓமை நமக்கு சொன்னார். கர்த்தர் கிறிஸ்துவ வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 22, 25 மோசே அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, கடைசியாக தொடர்பு கொடுத்தோம்னா அந்த புத்தகத்தோட 11:22-25 டியூட்ரானமி உபாகமம் 11. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், நல்லா புரிஞ்சுக்கங்க, கைக்கொள்வீர்களானால் வசனத்தை நீங்க கைக்கொள்வீர்களானால், கர்த்தரோடு நீங்க இருப்பீங்கன்னா, தேவ வசனத்தோட கூட நடந்தீங்களானால், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை என்ன பண்ணுவாரு? ஜாதிகளை எல்லாம் துரத்துவார். இட்ஸ் நாட் அபௌட் இது ஃப்ளஷ் அண்ட் பிளட். உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த வல்லமையா இருந்தாலும் சரி, துரைத்தனமா இருந்தாலும் சரி, மாந்திரிகமா சரி, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை துரத்தி விடுவார். ஆமென். ஏன்னா அது உங்களுக்கு வாக்கு தத்துவம். நல்லா புரிஞ்சுக்கிறேன். That's why the Christian life is so simple and easy. நீங்க கர்த்தருக்குள் நிறைவா இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஆமா, இது தயவுசெய்து வீட்டுல போயிட்டு திரும்ப படித்து உங்களை அர்ப்பணிங்க. நான் வாசிக்கிறேன். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். எப்படியா? இந்த மாதிரி என்ன பண்ணிடுறேன், இதை செய்யறேன், மாதிரி நான் சக்கரவர்த்தி, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் அதை பண்ணிருக்கேன், இந்த இது செஞ்சா அவ்வளவுதான், இடம் செஞ்சா நீ என்னத்தை செஞ்சாலும் என்ன பண்ற, யார் தோற்றுவாங்க? ஆமென். இதெல்லாம் வாக்குத்தத்தம். These are all promises of God. Praise the Lord. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். உங்களுக்கும் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் நெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். பயம் உண்டாகும். ஏன்னா அசுத்த வல்லமைகள் எல்லாம் பயந்து போடும். ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா இருக்கிற மாம்சத்துக்கு எல்லாம் பயம் உண்டாகும். ஞாபகம் புதிக்கிறவங்களுக்கு அகேச்சப்பட எல்லாம் பண்றாங்க. ரீசன் நினைச்சுன்னா அசுத்தம் என்ன பண்ணுது, அவனுக்குள்ள இருந்து அந்த காரியத்தை செய்கிறது. இந்த அசுத்தம் போனதுக்கு அப்புறம் நடக்கும். விசுவாசம் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாம் பண்ணும். கிட்ட போய் நின்றுட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சவங்க பாத்தீங்கன்னா ஆமா வாய மூடிடும். அது வரைக்கும் எல்லாம் செடம். அதே போல முடிஞ்சு எல்லாம் பண்ணோன்னு அந்த மனுஷனுக்கு என்ன ஒண்ணுமே என்ன காரியம் பயம். ஆண்டவர் முன்னாடி வரான்னு சொன்னா பயம். தேவனுடைய குமாரனே, காலத்துக்கு முன்பாக எங்களை துன்பப்படுத்த வந்துட்டீங்களா? ஏன் பிரசனம்? full of the Holy Spirit, full of the Father. புரிஞ்சுக்கணும் நீங்க. அது முக்கியம். நிறைவாய் நீங்க நமக்கு கொடுத்திருக்க கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ஐக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிதாவோடு குமாரனோடு பரிசுத்த ஆவியானோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு ஒன்றாய் இருக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பிதாவிடத்திலே தைரியமாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம் கடந்து போவதற்கு நமக்கு என்ன அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் உண்டான புதிய வழியும் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்னிடத்தில் வருகிறவர் தேவன் இல்லாதது, தேவனை தேடாதது, தேவ பிரசன்னம் இல்லாத தூக்கி போட்டு எல்லாம் தூக்கி போட்டு கேட்டு ஆமா அந்த பஞ்சம் இருக்கக்கூடாது. தேவன்
இல்லாத தேவ வார்த்தை இல்லாத தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லாத எல்லா காரியத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு தேவனோடு கற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுதும் அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறதுக்கு, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு, அவர் மேல் விசுவாசம் என்று நடப்பதற்கு இதுல கவனம் செலுத்துங்க. ஆமென். ஒருபோதும் இனிமேல் ஒருபோதும் நிந்தையை அடைவதில்லை. ஆமென். நீ கடந்து போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க பெற்றெடுப்பீங்க. ஆமென். மலடில நீங்க பெற்றெடுப்பீங்க. தேவ வாக்குத்தத்தத்தை பெற்றெடுப்பீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றெடுப்பீங்க. ஆமா. இரண்டாவது, உங்கள் நிமித்தமா என்ன நடக்குதுன்னா சுத்தி இருக்க சூழ்நிலைகள் எல்லாம் பெற்றெடுக்கிறதாய் மாறும். ஹalleluya. எல்லா ஆசீர்வாதமாய் மாறும். Everything has to change. Praise the Lord. Hallelujah. நீ போகும் இடமெல்லாம் நமக்கு சத்துருக்கள் எல்லா துரைத்தனங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், பிசாசு, தந்திர உபாயம் எல்லாம் பயந்து நடுங்கும். நம்ம உங்கள் காரியங்கள் வாய்க்கும். Praise the Lord. செய்ததெல்லாம் உண்டாகும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களிலே சீக்கிரமாய் நாம் எழுப்பி பிரகாசிப்போம். நல்ல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Thank you.